ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இங்க நம்ம பார்க்க போற பதிவு, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட பழமொழிக்கு ஜோதிட ரீதியாக விளக்கத்தை பார்ப்போம். பொன் என்றாலே பொன்னன் அப்படின்னாலே குரு பகவானை குறிக்குமுங்க. தங்கம் பொன் மஞ்சள் நிறமானது குரு பகவானுக்கு உரியது. அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறாரு. நம்ம யதார்த்தமா ஒரு நல்ல நாளுக்கு ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுக்க புதன்கிழமை நல்லது என்கிற அமைப்புல சுபக்கிரகம் இல்லையாது. புதன் சுபக்கிரகம் தானே. தனிப்பட்ட நமது ஜாதகத்துல புதன் எப்படி இருக்குங்கிறது வேற விஷயம். அப்படியும் நம்ம நாள்களை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஒருத்தர் நல்ல நாள் குறிச்சாருன்னா அவர் ஜாதகத்தை எடுப்பேன் ஓரையை பார்க்கறதுக்கு அற்புதமா பார்க்கலாம். பொதுவாக குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, பௌர்ணமி சந்திரனும் இருக்கக்கூடிய ஓரை இதெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னாலும் அவர் ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதுக்கு நான் குறிச்சு கொடுக்குறேன். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவான் சுய ஜாதகத்தில் எல்லாம் இருந்தால் ராகு ஜாதகத்தில் அவருக்கு நன்மைதான் நடக்கும். லக்னாதிபதிகளும் தசாபுத்திகள் ரீதியாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்ப புதன்கிழமை நல்ல கிழமை தான். அப்ப அந்த புதன்கிழமை தேர்ந்தெடுத்து சொல்றதுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறது சொல்லப்பட்டது. அது உண்மைதான். ஆனாலும் நான் சொல்ல போற விஷயத்தை பாருங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. பொன் என்பது குரு, புதன்கிறது அறிவு. புதன்கிறது அறிவு. குரு பகவான் குழந்தை பாக்கியத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பண வரவையும் கொடுப்பாருங்க. ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நல்லபடியா இருக்கணும். ஒரு யோக ஜாதகத்துல குரு பகவான் வளர்த்திருக்கணும், சுக்கிரன் வளர்த்திருக்கணும், பண வரவு நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும், தெய்வ அருள் இருக்கணும். அப்படியே மனித வாழ்க்கை ஒரு சுகத்தை நல்லபடியா அனுபவிக்கிற அமைப்புல சுக்கிரன் நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அது 12ஆம் இடத்தை பார்க்கணும், செலவு செய்யலாம். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் தொடுத்துக்கிட்டே போகும். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது ஜோதிடம் மெய்ப்படும், சரியாக வரும். இப்ப குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நேரடியாக வந்துடுறேன். குரு பகவான் ஜாதகத்துல வலுத்து இருக்கணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வளர்த்துருக்கணுங்கிற அமைப்பு. இப்ப குருவையும் முதல் எடுத்துக்கிடுவோம். என்னுடைய பாணியில பொண்ணு இருந்தாலும் ஏகப்பட்ட நகர் நட்டுகள் இருக்கிறத காட்டிலும் நல்ல பிள்ளை எல்லாருக்கும் வேணும். நமக்கு வாரிசு வேணும்ல, அதை விட்டுருவோம். பணம், தங்கம், இந்த மாதிரி அமைப்பு. இந்த மாதிரி குரு பகவான் பார்க்கிற கிரகங்களை சுபப்படுத்துவார்ல, அதுவும் முக்கியம் தானே. இப்ப இதுதான் நம்ம முதன்மையான சுபக்கிரகம் குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலும் புதன் வேணுங்க அவசியம். என்னையை பொறுத்தவரையில புதன் தான் ஒரு ஜாதகருக்கு மிகுந்த வலுவாக இருக்கணும். அறிவை கொண்டு பிழைப்பது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலும் அறிவை கொண்டு தீர்ப்பது, நுணுக்கம், நம்ம வாழ்க்கை படக செலுத்தி போக நமக்கு அந்த யூகம் இருக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல யூகம் தான் மெயினா இருக்கணும். புதன் வலுத்து மற்ற கிரகங்கள் அதற்கு கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பணங்காசு நல்லா இருந்து, நல்ல மனைவி இருந்து, நல்ல குழந்தை இருந்து, மலுமட்ட ஜாதகம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. குடும்பத்திலே புரிஞ்சுக்கிற மாட்டார், அனுசரிச்சு நடக்க மாட்டார். பிரயோஜனம் என்ன இருக்கு? ஆக புதனையே வலுத்திருக்கணும். புதன் தான் அறிவு. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மற்ற அமைப்பை காட்டிலும் இந்த ஜாதகத்தோட அமைப்பு எனக்கு எக்ஸாக்டா பொருந்தும். புதன் வலிமை. சகோதரர் எப்படி இருக்காரு என்னுடைய ஜாதகத்தில், அதுக்கு தக்க நடந்துக்கிடுவேன். தாய் எப்படி இருக்காங்க, அதுக்கு தக்க நடந்துக்கிடுவேன். மனைவி எப்படி இருக்காங்க, அதுக்கு தக்க நடந்துக்கிடுவேன். தந்தை எப்படி இருக்காங்க, அதுக்கு தக்க நடந்துக்கிடுவேன். தந்தையார் தற்போது இல்லை, இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை சொல்றேன். புத்திரங்க குழந்தை 2 பேர்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தக்க நடந்துக்கிற அமைப்பு. ஒரு யூகம், எப்ப செஞ்சா எந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு புதன் எனக்கு வளர்த்திருந்தாலும் அவயவ தசாபுத்தியத்துல திணறத்த சில பின்னடைவுகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் கடந்து போறேன்ல. ஆக ஒரு ஜாதகத்துல, அனைவரும் ஜாதகத்துல கூட குரு பகவான் வளர்த்திருந்தா ஆக எல்லாமே வளர்த்திருக்கிறது. அது உயர் பிறவி. எல்லா கிரகம் வளர்த்திருக்கும். எல்லா கிரகம் வளர்த்திருக்கும் என்ன அர்த்தம்? அவயவ கிரகங்கள் நன்மை செய்யற அமைப்புல இருக்கும். சுபக்கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கும். லக்னாதிபதி நடத்துக்கு இது 10,000த்துல 1, லட்சத்துல 1 தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு பணமும் இருக்கும், காசும் இருக்கும், எல்லாமே இருக்கும், அறிவும் இருக்கும். அது எல்லாருக்கும் கிடையாது. அப்ப 90% அமைப்புல, 95% அமைப்புல புதனையை வளர்த்திருக்கணுங்க. நம்ம வாழ்க்கைக்கு கை விளக்கு போன்றது, நம்ம நடந்து போற பாதைக்கு கை விளக்கு போன்றது இந்த அறிவு, யூகம், நிபுணத்துவம். ஆக பொன் கிடைத்தாலும், அதாவது குருபவன் வலுத்த அமைப்புல ஜாதகத்துல இருந்தாலும் புதனை மெயினாக இருக்கணும். அதனாலதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அமைப்புல இந்த அமைப்பு. இது என்னுடைய கருத்துங்க. ஆர்வலர்கள், பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறீங்க. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ வீடியோக்கள் இருக்குது.
பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ஜாதக பலன்களாக இருந்தாலும் திரையில் 90 80 57 13 70 வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு ஜாதகத்தை பதிங்க, முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் சிசேரியனுக்கு உடனடியாக சொல்லப்படும், ஏன்னா அது அர்ஜென்டான விஷயம். மற்ற அமைப்புகளுக்கு கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு ஒரு நாட்கள் பொறுத்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வீடியோக்களை பாருங்க, அதுல உங்களுடைய ஜாதகத்தோட சாயல் இருக்கும். உங்கள் சந்தேகத்துக்கு அதுல பலன் கண்டிப்பா இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.